ஆத்தா ஆத்தா இந்த எப்படி சத்த வந்துட்டு போயேன். என்ன மாமா, அடுப்புல பால் வச்சிருக்கேன் சொல்லுங்க. இந்த வாசல் எந்த எப்படி சத்த நடந்து வாத்தா. என்ன நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியலையே, விளங்குற மாதிரி சொல்லுங்க. இந்த பருவம் விளைச்சலுக்கு அறுப்பு இன்னைக்கு ஆரம்பிக்குது. அதுவும் நம்ம அறுப்பு தான். சரி உன்னை சத்த பாத்துட்டு போனா எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு தாண்டி. ஏன் மாமா, ஏன் முதல்லயே அறுத்துவிட்டு 2-3 நாள் போகட்டுமா? பனியா இருக்கு, 2 நாளா மழை வேற பெஞ்சுக்கிட்டு கிடக்கு. இன்னைக்கு மழையெல்லாம் எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். அறுப்பா அறுத்துட்டா காசு எதுவும் வந்தா மச்சானுக்கு கொடுக்கலாம் இல்லையா, அதனாலதான் பாக்குறேன். வர்ற காசு அவியல்கிட்ட கொடுத்துட்டோம்னா வாங்கின கடனை யார் அடைக்கிறதா? சரி, மொத போறோம்னு சொல்றீங்க. நான் எதுவும் வாய் தகராறு பண்ண விரும்பல. உங்க விருப்பம் போல என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. தாமகமாயி மாறியத்தா, இந்த வட்டம் வெள்ளாம நல்லா விளைஞ்சிருக்கணும். நல்ல விலை போய் எல்லாரும் நல்லபடியா ஆத்து வீட்டுக்கு கொண்டு வரணும் சாமி. வரவா பாத்து இரு, வீட்டுல பிள்ளைகள்ட்ட எதுவும் சண்டை கண்டு போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. சாப்பாடும் சாப்பிடல, டீயும் குடிக்கல, காலங்கத்தால வெறும் வயித்தோட போயிட்டு அங்க வெயில என்ன செய்ய போறிய? இல்லம்மா நான் பாத்துக்கிறேன். நீ வேணா ஒரு மத்தியானத்துக்கு மேல வயலுக்கு வர மாதிரி இருந்தா வா, இல்லன்னா வேணாம். ரொம்ப வெயில் அடிச்சுன்னா வர வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். முடிஞ்சா வா. உங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லிட்டியல மாமா? இன்னும் இல்லம்மா, ராத்திரிக்கு தான் அறுப்பு வண்டி வருதுன்னு சொல்லி விட்டாங்க. சரி அறுப்பா நானே அறுத்துக்கிறேன்னு நம்ம நாட்டாம கிட்ட சொல்லியிருக்கேன். அம்மா அப்பா கிட்ட இப்ப போற வழியில சொல்லிட்டு போறேன். ஒத்தாசுக்கு வேணா அவையில கூப்பிட்டுக்காக. ராமத்தம்பியும் வேலை இல்லாத வீட்டுல தான் இருக்காரு போல இருக்கு. அவரையும் வேணா கையோட கூப்பிட்டுட்டு போக மாமா. ஆ சரிதா சரிதா, நான் வீட்டுக்கு போய் ராமாவை கூப்பிட்டுக்கிட்டு போறேன். நாத்தடிக்க நடுவு நட மருந்து போடன்னு ஏகப்பட்ட செலவு பண்ணிருக்கீங்க. கடனும் வேற ஒரு 40,000க்கு மேல இருக்கு. என்ன ஏதுன்னு பார்த்து நீங்க தான் எதா இருந்தாலும் புரிஞ்சு நடந்துக்கணும். நாளைக்கு 4 பேர் நம்ம வாசல்ல வந்து நின்னுட்டாங்கன்னா அது நமக்கு தான் அசிங்கமாமா. வெள்ளாம முடிஞ்சதும் திருப்பி கொடுத்துறோம்னு சொல்லிதான் கடனை உடனே வாங்கி வெள்ளாம பண்றோம். இப்ப இதுல வர்ற பணத்தை வேற எதுக்கும் செலவு பண்ணிட்டா 10 ரூபா நம்மளால சேர்த்து வைக்கவும் முடியாது, வாங்கின கடத்தை கொடுக்கவும் முடியாது மாமா. சரிதா நான் பாத்துக்கிறேன் தா. சரி சரி, என் பேச்சு கேளுங்கன்னு கட்டாயமா சொல்லல. என் மனசுல இப்படி எல்லாம் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா? நாளைக்கு என் புருஷன் சிரமப்படும் பொழுது யாரும் வந்து அவைகளுக்கு ஒத்தாசா இருக்க மாட்டாங்க. அப்ப நானும் அவரும் தான் கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் பாத்துக்கணும். அதுக்கு தான் முன்கூட்டியே உங்ககிட்ட ஒரு முன்னெச்சரிக்கையே சொல்லிடுறேன். நமக்கு எவ்வளவு கடை இருந்தாலும் கூட பிறந்த பிறப்பு, வாயை திறந்து பணம் கொடுங்கன்னு கேட்டுப்பட்டாக்க அவைகளுக்கு செய்யலன்னா காலம் முழுக்க அது நமக்கு ஒரு சொல்ல எல்லாம் போயிடும். அது ஒண்ணு மட்டும்தான் என் மனசுக்குள்ள இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. இதை நான் என் சுமையா பாக்குறேன். என் சுமையை இறக்கி வச்சாதான் என்னால நிம்மதியா உட்காந்து சாப்பிடவோ தூங்கவோ முடியும். என்னை நீ புரிஞ்சுக்குவான்னு நம்புறேன். சரி மாமா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், செய்யுங்க. பருத்து நில்லு போட்டு பணத்தை கொண்டு உங்க மச்சாங்கிட்ட கொடுங்க. வாங்கின கடனை எப்படியாச்சும் நம்ம அடைச்சுதான் ஆகணும். வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு இந்த வட்டம் ஒரு 4 மூட்டை நெல் இருந்தா போதும் இல்லையா? 4 மூட்டையா? இப்ப தங்க வேற தனியா போயிட்டா, உங்க அம்மா வேற இருக்காக. ஒரு 5 மூட்டையா எடுத்தீங்கன்னா அவியலுக்கும் பிரிச்சு கொடுக்கணும். அதுக்குதான் பாக்குறேன். சரிதா சரி. ஆமால அவிய இருக்கிறத நான் மறந்து விட்டேன். சரி எடுத்தான் தர்றேன். ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்களா? உப்மாவாதி கிளறி தரமாமா. சாப்பிடாம போய் அங்க என்னண்டு வேலை பாப்பிய? இல்லதா, எனக்கு இப்ப பசி எதுவும் எடுக்கல. நான் முதல்ல போய் வண்டி எடுத்துக்கிட்டு வயலுக்கு வரணும். அப்புறம் ஆளும் எதுவும் கூப்பிடணும். நிறைய வேலை கிடக்கு. காலையிலே போனாதான் ஆளெல்லாம் பிடிக்க முடியும். இல்லைன்னா அவையவளும் வேலைக்கு போயிருவாள்வ. நீங்க போக மாமா, இந்தானா ஒரு 10 நிமிஷத்துல சோத்தாக்கி உங்களுக்கு கொண்டு வரேன். அப்ப நான் கிளம்புறேன், நீ உள்ள போய் வேலையை பாரு. இந்த வாசலுக்கு வாங்க மாமா. நம்ம இங்கே நல்ல காரியத்துக்கு போகும்போதுதான் வழியில அப்படியே எத்தாப்புல வருவாளுவ. யாரும் வரளவளா இல்லையான்னு பார்த்து அனுப்பிவிடுறேன், வாங்க. ஐயோ என்னாடி நீ? ஏமாமா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. எவ எப்படிப்பட்டவ, எவ எப்படி பாப்பான்னு எனக்கு தான் தெரியும். வாங்க சும்மா பேசாம. சரிபில்ல நான் வாரேன். சித்த நில்லுங்க நில்லுங்க. இருங்க இருங்க இருங்க. யார் அது? யார் இங்க யாரோ போறாங்களே? யாரு? முக்காட்டுக்காரியா? அவளுக்கு முக்காடு போடுறதுதான் வேலை. இந்த இருங்க சித்த, உட்காருங்க உட்காருங்க. காரியத்துக்கு போகும்போது முக்காட்டை போட்டுக்கிட்டு எப்படி எதிர்த்தாப்புல வாரா பாரு. இதெல்லாம் ரொம்ப மோசம்டியே. அந்த பிள்ளை எப்பவும் முக்காடு போட்டுக்கிட்டு தானே இருக்கும். இது என்ன இது புதுசா? எட்டிய என்னடி நீ? அதான் வீட்டு வாசலையே உன்னைய எதிர்த்தால வர வச்சு தானே நான் வந்தேன். அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒரு பரம் இருக்கட்டும். வழியில எவ்வளவு குறுக்க வந்தாலுவனா போற காரியம் விளங்காது மாமா. இந்த தெருவில் ஒரு சிலர்லாம் இருக்காளுவ. அவளெல்லாம் ஏத்தாப்புல பார்த்துப்பட்டு போனா அம்பிட்டுதான் ஆளு வீடு திரும்புறதே சிரமத்திலையும் சிரமம். இதே மாதிரி நீ பேசிக்கிட்டு இரு. இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? சரி இப்ப யாரும் இல்ல, சட்டுன போங்க. நின்னு யாரையும் பார்க்காதீங்க, நேரா போயிட்டே இருங்க. சாப்பாடு கொண்டு வரேன். என்ன சாப்பாடு செய்யறது என்னன்னு தெரியல. போயிலே கூப்பிடக்கூடாது. சரி போங்க, பாத்துக்கிறேன். எவ்வளவு வாரலா? ஐயோ யார் இது? ஐயோ சின்ன பொண்ணுக்கு மாமியா குறுக்க வருதே. ஐயோ மாமியாளுக்கும் மருமகளுக்கும் இதே வேலையாதான் அழியும் போல இருக்கு. யாரும் வெளியே கிளம்பிட்டா போதும், அப்படியே பூனை மாதிரி குறுக்கி நெருக்கி அலைஞ்சுக்கிட்டு தானே கிடப்பாளுவே. ஐயோ போற மனசுல கூப்பிடவும் கூடாது, என்ன செய்யறது? வந்து தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போங்களேன். போட்டி உள்ள நீ உள்ள போலியா? ஐயோ போயிட்டாரு இந்த மனுஷன். என்ன ஆக போதுன்னு தெரியல. கண்ணுலயும் கண்ணு, பெரிய கண்ணு, கொடவு கண்ணு. அவ கண்ணு பட்டா எல்லாம் போகும் மண்ணா மண்ணா. பின்னாடியே சோத்தாக்கி தூக்கி எடுத்துக்கிட்டு போவோம். ஐயோ என்ன பண்றது? வெளியே போற ஆளு வீடு திரும்ப வரைக்கும் வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டு தான் இருக்கணும் போல.
வீட்டுல உள்ள பொட்டச்சு ஏன் சொல்ற எதுக்கு சொல்ற என்னத்துக்கு சொல்றான்னு ஒரு விவரமும் கிடையாது. போவாதான்னு சொன்ன போறாரு. ஆனா பொம்பளை தான் வழியில பாக்குறாருல, திரும்ப வர வேண்டியதானே வீட்டுக்கு. என்ன ஒவ்வொன்னா சொல்லி சொல்லியா கொடுப்பாங்க. சரி, எது நடந்தாலும் ஆண்டவன் தான் பாத்துக்கணும். கடவுளே மாறியாத்தா, என் தாளைக்கு எந்த கலங்கமும் வரக்கூடாது சாமி. அக்கா என்ன காலங்கத்திலேயே வாசல்ல உட்காந்துக்கிட்டு வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? என்னடி ஒரு வேலையும் செய்யலடி. இந்த மாமா வயலுக்கு போறோம்னு சொன்னாரு, அதான் அவரை அனுப்பி வச்சுட்டு அப்படியே உக்காந்து விட்டேன். அக்காவும் தங்கச்சி எங்க கிளம்பிட்டீங்க? ஏக்கா இந்த ஸ்டெல்லா கர்ப்பமா இருக்கான்னு ஆஸ்பத்திரிக்கு போய் இன்னும் காமிக்கவே இல்லை. அதான் சரி ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுட்டு போலாம்னு போறேன். காலையிலே பசு பிடிச்சாதான் டவுனுக்கு போலாம், அதனாலதான் கிளம்பிட்டோம். சரிதா பாத்துப்பாங்க. இது சின்ன பொண்ணு விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது. ஆஸ்பத்திரியில டாக்டர் என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கன்னு பக்குவமா கேட்டுக்கிட்டு வரணும். சின்ன பொண்ணு விவரமான ஆளு யாரும் ஒருத்தர் கூட கூப்பிட்டுக்கிட்டு போனா என்ன, நீ எதுக்கு போற? ஏக்கா நானும் ஒரு புள்ள பெத்தவதான் மறந்துட்டியா? அதுதான் உனக்கு எப்படி பிறந்ததுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் எங்க இருந்த மறக்கிறது இல்ல. டாக்டர் கிட்ட இவ போய் ஏடா கூடமா எதுவும் பேசிக்கிட்டு இருப்ப. டாக்டர் பக்கத்துலயே இவ்வளவு விடாதமா, எல்லாத்தையும் நல்லா விவரமா கேட்டுக்கிட்டு வா. என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது, பிள்ளை ஆரோக்கியமா இருக்கா, என்ன ஏதுன்னு நல்லா விசாரிச்சுக்கிட்டு வா. சரியா? உங்கள்கிட்ட பேசுறல்ல, வேணா நீ கூட கிளம்பி வாயேன். மாமா வயலுக்கு நெல்ல இருக்க போயிருக்காரு, காலையில சாப்பிட்டு கூட போகல. அந்த மனுஷனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போன முட்டி, அதனாலதான் பாக்குறேன். ஏக்கா சும்மா தான் கூப்பிட்டேன்க்கா, எல்லா விஷயத்துலயுமே விளையாட்டா இருப்பாங்க, அதெல்லாம் நான் பத்திரமா பாத்துக்கிறேன்க்கா. ஸ்டெல்லா, ஆமா பர்ஸ்ல காசுலாம் வச்சு ஹேண்ட் பேக் டேபிள் மேல வச்சேன், எடுத்துட்டு வரலையா? இல்லையேக்கா. ஐயோ மறந்து வச்சுட்டேனா? ஐயோ இப்ப காசு இல்லாம அங்க போய் என்ன பண்றது? சரி சரி நீ போ, நான் எடுத்துக்கிட்டு வரேன். ஏண்டி காசே வச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிட்டியா? என்னடி நீ இங்கேயே நெகா இல்லாம இருக்க, அங்க போய் என்ன பண்ணுவ? பாவண்டி புள்ள போற வேலை எங்கேயும் மயங்கி விழுந்துற போகுது. அந்த புள்ளையே மறந்துட்டு கடத்தணில எங்கேயும் வாங்கி தின்னுட்டு கிடக்காத. எக்கா செல்ல ஹோட்டல்னு பாத்துட்டா போதும், வாய பொழந்துட்டு கிளம்பிடுவ. பாத்து போமா அவ கூட. செல்ல நாங்க தான் அந்த காலத்து ஆளுவ, எந்நேரமும் எப்ப பாரு எல்லாத்துக்கும் சேலையை கட்டிக்கிட்டு ஓடணும் ஒடியாந்தான். நீ இந்த காலத்து பொண்ணு தானே, சுடிதார கிட்டத்தர மாட்டிக்கிட்டு போனா என்ன, பஸ்ல ஏறக்குள்ள வசதியா இருக்குல்ல. இந்த சேலையை தூக்கிக்கிட்டு சொருவிக்கிட்டு எங்க இருந்து போய் என்ன பண்ணுவ? நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், அக்கா மாதிரி பேண்ட் சட்டை போட்டுக்கடி, இந்த சேலை எல்லாம் செட் ஆகாதுன்னு எவ்வளவோ சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறா. உன்னைய மாதிரி வீட்டுக்கு அடங்காதவளாம் பேண்ட் சட்டையை மாட்டிக்கிட்டு தாண்டி சுத்துவா. நல்ல பொம்பளை எவ்வளவு படியெல்லாம் சுத்த மாட்டா. சாமான பாட்டுக்கு நேரா போயிருக்கலாம், பம்படியா வாயை கொடுத்து இப்ப வாங்கிட்ட வழிய மாட்டுக்கிட்ட பத்தியா? எட்டியே ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, எப்படியும் ஆஸ்பத்திரியில பார்த்து வர்றதுக்கு மத்தியானம் 3 மணி 4 மணி ஆயிடும். சோறுக்கு கட்டி எடுத்துட்டு போனானடி, காலங்கத்திலே வயிற்று பிள்ளை தாச்சியை கூப்பிட்டுக்கிட்டு போற. என்னதான் நீ? எக்கா அதெல்லாம் கோட்டையில வாங்கி கொடுத்துக்கோங்கக்கா. அப்ப இந்த பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் நீ கூப்பிட்டுட்டு போல, காலை சோறும் மத்தியான சோறும் ஹோட்டல்ல திங்கிறதுக்கு தான் போற. இல்லக்கா வீட்டுல காலையில சிலிண்டர் தீர்ந்து போயிடுச்சுக்கா, அப்புறம் என்ன செய்யறது? உங்ககிட்டயே என்கிட்ட சொல்லியிருந்தா வெள்ளனமா இருந்து ஒரு கப்பலை சோத்து ஆக்கி போட்டு கொடுத்து விட்டுருப்பேன். பிள்ளை தாச்சி பொம்பளைக்கு கடை தீனியா வாங்கி தருவாங்க. ஏக்கா அவ எங்க சோறெல்லாம் சாப்பிடுறா? அவ சாப்பிடவே மாட்டேங்கிறா, எது சாப்பிட்டாலும் வாங்கிதான் எடுக்கிறா. அதனால சோறு வாங்கி கொடுக்காம பிள்ளைய பட்னியா பட போற? அக்கா நான் பட்டினி பட போறேன்னு சொல்லவே இல்ல, சூசு கீசு எதுவும் வாங்கி கொடுத்தா குடிக்கும். இல்ல ஸ்டெல்லா போதும்ல. என்னடி நீ? அடியே நீ பேசுறதெல்லாம் பார்த்தா இந்த பிள்ளைய போய் பத்திரமா திருப்பி கூப்பிட்டுட்டு வந்துருவியா? அதெல்லாம் பத்திரமா திரும்பி வந்துருவாங்கக்கா. இருக்கா நான் போய் கேன் பேக் எடுத்துக்கிட்டு கிளம்புறேன். முதல்ல ஸ்டெல்லா திரும்பி நம்ம இந்த வழியா வர வேணாம், வா அப்படியே சுத்தி அந்த தெருவால போயிடலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு. நீ எல்லாம் கேள்வி கேட்க ஆள் இல்லாம தாண்டி அடங்காம தெரிஞ்சுக்கிட்டு நிக்கிற. ஐயோ இவகிட்ட பேசிக்கிட்டு நேரத்தை வளர்த்துட்டு கிடக்குறேன் பாரு. ஒரு மனுஷன் பாவம் பட்னியா போயிருக்காரு. தங்கம் வசந்திய ஒரு எட்டு போய் பாத்துட்டு வரலாம், வரியா? இப்ப என்ன திடீர்னு வசந்திய பாக்குறதுக்கு? இல்ல அன்னைக்கு கோவத்துல மச்சான அடிச்சு விட்டேன். எனக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் ஏதோ மனசுக்குள்ள ஒரு மாதிரியாவே இருக்கு. அதான் சரி வீடு வரையும் போய் ஒரு எட்டு பாத்துட்டு வரலாமே. மறுபடியும் எதுவும் சண்டை கிட்ட போட்டுக்கிறாவளா என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஸ்டேஷன்ல இருந்து வந்ததும் நானும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். சண்டையெல்லாம் எதுவும் இல்லன்னு நினைக்கிற மாப்பிள்ள. 2 பேரும் நல்லா ஒத்துமையா தான் காலையில சிரிச்சுக்கிட்டு நின்னா வரும்பொழுதே. என்ன பெரிய பிரச்சனையை பாத்துட்டு வந்திருக்கா பாத்தீங்களா என் தங்கச்சி. அப்பா பாப்பா இப்படி எல்லாம் ஒரு துணிச்சலான பொண்ணை எங்கேயும் பார்க்க முடியாது. உங்க மவளு தான் இருக்கால ஊருக்காத பேசுறதுக்கு புறணு பேசி அடி வாங்குறதுக்கு தான் லாய்க்கு. நான் எத்தனை வீட்ல போய் பொறுத்து பேசிக்கிட்டு உட்காந்து அடி வாங்கிக்கிட்டு கிடந்தா நீங்க வந்து விளக்கம் திட்டி என்னை வீட்டுக்கு கூட்டியாந்தீங்க. டக்ளஸ் ஏப்பா டக்ளஸ், யாரு வெளியே கூப்பிடுறாங்க போய் பாருங்க. ஏப்பா டக்ளஸ் கூப்பிடுறது உன் காதுல விழலையே என்ன? அண்ணா வாங்க வாங்க வாங்க, என்ன இவ்வளவு தூரம் சொல்லி விடுங்கன்னா நானே வந்திருப்போம்ல. வருவேன்னு எத்தனை நாள் தாயா காத்திருக்கிறது? என்னையா சொல்லிட்டு போன? என்ன தள்ளுவண்டி கடையை யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க, நானே 10 நாள்ல வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? நீ சொல்லியே 1 மாசத்துக்கு மேல ஆகுது, வண்டிக்கு ஏகப்பட்ட கரைக்கு வேற வருது. என்ன வண்டி வேணுமா வேணாமா? ராசு மூஞ்சிக்காக தான் மறுபடியும் வாங்கிட்ட வந்து பேசுறேன். இல்லைன்னா நான் பாட்டுக்கு வண்டி நல்ல விலைக்கு போச்சுன்னா கொடுத்துருவேன். ஒண்ணு இல்லையா, படத்துக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஐயா உன்னால ஒரு 20,000 பணம் பெறட்ட முடியாதா? என்னையா நீ பேசுற? இல்ல வீடு மாறி வந்ததும் வச்சிருந்த பணமெல்லாம் செலவா போயிடுச்சு. அதான் திடீர்னு மச்சாங்கிட்டையும் பணம் ரெடி பண்ண சொல்லியிருக்கான். நானும் 4 இடத்துல கேட்டிருக்கேன்.
என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள வண்டியை வாங்கிக்கிற மாதிரி இருந்தா வாங்கிக்க, இல்லாட்டி நான் வேற இடத்துல வித்துக்குவேன். ஐயா வேற இடத்துல எல்லாம் கொடுக்காதீங்கய்யா, என் பொழப்புல மண்ணலி போட்டுறாதீங்கய்யா. நானே வண்டியை வாங்கிக்கிறேன். இப்பொழுதுக்குள்ள எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிடுறியா? சரி நம்பி போறேன். கண்டிப்பா ஐயா. வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கும் பொழுது ஒரு அடியா வந்து விடுறது. இப்ப என்ன பண்றது? பணத்துக்கு மச்சானால பணம் மிரட்ட முடியாது போல. இனி நம்ம யாருக்கிட்ட போய் கேட்கறது? சாவர நேரத்துக்கு சங்கரா என்னதான் நடக்கும்? கேட்டுக்கிட்டியா தங்கம்? கேட்டுக்கிட்டியா? நமக்கு உதவ நிறைய பேர் இருக்காங்க, ஆனா நம்மளாலதான் நமக்கு சரியான வாய்ப்பு உண்டாக்கிக்க முடியல. நான் அன்னைக்கு கொடுத்து வச்சிருந்த பணத்தை மட்டும் செலவு பண்ணாம பத்திரமா வச்சிருந்தா இந்நேரத்துக்கு கடையை ஆரம்பிச்சு தை மாசம் அதுமா நல்லா கல்லா கட்டி இருக்கும். எதுவோ 1 ரூபா 2 ரூபா லாபம் பார்த்துருக்கலாம். இப்படி பண்ணிட்டியே தங்கம். ஏன் தங்கம், மனசாட்சின்னு உனக்கு இருக்கா இல்லையா? ஒரு ஆளுக்கு பணம் கொடுத்து வச்சிருக்கானா என்னத்துக்கு எதுக்குன்னு தெரியாம நீ பாட்டுக்கு எடுத்து செலவு பண்ணுவியா? குடும்பம்னு ஒண்ணு நடத்தி கணக்கு வழக்கு பாத்துருந்தா தானே உனக்கு அந்த பொறுப்பெல்லாம் இருக்கும். பாட்டுக்கு உன் அண்ணன் வீட்டுல கடந்துட்டு புள்ளைய பெத்துக்கிட்டு வாங்கி தின்னுக்கிட்டு இருந்துட்ட. என்ன வார்த்தை இதெல்லாம்? என் புள்ளி அப்படியெல்லாம் தரக்கரமா பேசாதீங்க. அவளுக்கு ஏதோ தேவைப்பட்டிருக்கோ அதனால எடுத்து செலவு பண்ணிருப்பா. ஏன் புருஷன் கொடுக்குற காசு பொண்டாட்டி செலவு பண்றதுக்கு தானே, வேற எதுக்கு? என்ன இம்புட்டு கணக்கா பேசுறிய? அவ்வளவு அக்கறை உள்ள மனுஷன் அப்பவே தனியா பொண்டாட்டியை பிரிச்சு கூப்பிட்டுட்டு போய் கூடுதல் நல்லபடியா பண்ணிருக்கணும். காலம் கடந்த பிறகு ஐயா அம்மான கூப்பாடு போடுறீங்க. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? எனக்குன்னு யாரு இருக்கா 1 ரூபா கொடுத்து உதவ? என் அப்பா தான் இருக்காங்களா, இல்ல எனக்கு அண்ணன் தம்பி தான் இருக்காங்களா? சொத்து சொகம் எதுவும் சேர்த்து வச்சிருந்தா கூட அதை வச்சு நான் ஏதோ வித்து பழப்ப நடத்திருப்பேன். இல்ல என் பொண்டாடிக்கு நகை நட்டுல எதுவும் போட்டிருந்தா கூட அதை வச்சு ஏதாவது பண்ணிருப்பேன். எதுவுமே தான் வழி இல்ல. என்ன தம்பி? ஆமா மவளா இருந்தாலும் என் புருஷன் உனக்கு 3 பவனாவும் போட்டு என் மவளை கட்டி கொடுத்தாரு. 3 நாள்ல 3 பவனியா குடிச்சு அடிச்சுட்டு உட்காந்தவன் நீனு உனக்கு தேவைன்றதால எங்களை தரகட்டத்தனமா பேசுறிய? இந்தாரியா சாயங்காலத்துக்குள்ள உனக்கு பணம் தானே வேணும், நான் ரெடி பண்ணி தாரேன். என் மவளை பேசுறதா இல்ல என் குடும்பத்தை பேசுறதா வச்சுக்காத சொல்லிவிட்டேன். நான் யாரையும் ஒன்னும் தரகட்டத்தனமா பேசல. என் நிலைமையை நினைச்சு நான் புலம்பிக்கிட்டு கிடக்குறேன். அதுக்கான என்னன்னு தெரியாத குடிச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு கடந்துட்டேன். இப்ப ஏதோ உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கும் பொழுது ஒண்ணு கூட உருப்படியே நடக்க மாட்டேங்குது. பட்ட காலிலே படு கட்டக்கூடிய கழுன்ற மாதிரி தானே இருக்கு என் கதை. நேரம் சரியில்லைனா எல்லாம் அப்படித்தாப்பா அமையும். முதல்ல உங்களுக்கும் பிள்ளைக்கும் சாதகத்தை பார்த்து உங்களுக்கு நேர காலம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். அப்புறமா கடை திறக்கிற வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம். கெட்ட நேரத்துல காலை வச்சா தொட்டது எதுவுமே தொடங்காது. எல்லாம் விடியாம தான் போகும். நேரம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இந்த தை மாசத்துல ஒரு நல்ல கடையை ஆரம்பிச்சு விடுங்க. அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். பணம் வேணுமா எல்லாத்துக்கும்? பணத்துக்கு நான் எங்க போய் நிக்கிறது? உங்க பிள்ளைய நம்பி உட்காந்ததுக்கு தான் எனக்கு இப்ப இந்த நிலைமை. சாட்சிக்கார காலை பிடிக்கிறத விட தண்டக்கார காலை பிடிச்சிருந்துருக்கலாம். அவனுக்கு சூழ்நிலை எப்படி இருக்கோ நானும் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். அவன் கேட்ட இடத்துல கிடைக்கல போல இருக்கு. அவன் ஒண்ணும் உங்களுக்காக யாருக்கிட்டையும் கேட்காமல இல்ல. சரி கையோட வாங்க வீட்டுக்கு. இந்த காளை மாடு 2ஐயும் ஓட்டி தரேன். கொண்டு வித்துட்டு எவ்வளவு பணம் வேணுமா வாங்கிக்கோங்க. அம்மா அண்ணன் எதுவும் சொல்லாதே, எனக்காக தாண்டி செய்யறேன். என்ன சொல்ல போற? அந்த காளை 2ஐயும் இப்ப என்னால பாத்துக்கவே முடியல. கிட்ட போனாலே எட்டு உதைக்குது. அவன் பொண்டாட்டிக்காரையும் என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேங்கிறா. சாணி அள்ளியே என் நேரம் போயிடும் போல இருக்க. நம்மளால முடியாது. கைக்கு உதவியா ஒரு மாடு இருந்தா போதும். அந்த காளை 2ஐயும் கொடுத்து விட்டாரலாம். ஆமா தங்கம், அத்தையும் பாவம் ரொம்ப வயசாயிடுச்சு. அந்த மாட்டுக்கிட்ட எவ்வளவு சிரமப்படுறாங்க. நீயும் கை உதவியா எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிற. சரிம்மா சரி பண்ண அப்படியே செய்யலாம். அப்பல மாடு ஏத்துறதுக்கு ஏதாவது ஒரு வண்டி ஒண்ணு அமுத்திட்டு வாங்க. என் மவனும் யாருக்கிட்டையும் கடை வாங்க வேணாம். நீங்களும் எங்கேயும் போய் கடை கேட்டு நிக்கவும் வேணாம். எப்பா தம்பி பாத்து நல்லா அந்த சைடு இந்த வரப்பு ஓரத்துல எல்லாம் நல்லா ஒட்டி அரப்பா. என்னண்ணே சரிதானே? எல்லாம் சரிதான். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள அந்தாண்ட இருக்கு பாரு, அதுதான் அந்த பக்கம் ஆள் வச்சு இருக்குது. அதுவா நம்ம இடம்? இதுதான் ராம. என்னன்னு நீ 5 நிமிஷத்துல வேலையை முடிச்சு நெல்ல வீட்டுக்கு மூட்டை கட்டி கொண்டு போவாம இப்படி ஆள் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன ராம பேசுற? என்ன இதெல்லாம்? வேலை இல்லாம நம்ம கஷ்டப்பட்ட நேரத்துல இந்த மாதிரி கூலி வேலை செஞ்சுதான் நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும். இப்ப பல இயந்திரம் எல்லாம் வந்ததால இந்த வேலையை மறந்துடக்கூடாது இல்லையா? 4 பேருக்கு வேலை கொடுத்த மாதிரி ஆகும் இல்லையா? அதெல்லாம் சரிதான். இப்ப நெல்லை அறுத்துட்டு போகணும், அப்புறம் அந்த அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வைக்கணும், பிரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வைக்கணும். எனக்கு எம்புட்டு செலவு. இந்த மிஷினா இருந்தா ஒத்த வேலையா முடிச்சிடும் இல்லையா? உடனே வாங்கி எப்படியோ வெள்ளாமையா வெளியே வச்சிடறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு செலவை 4 செலவா ஆக்குறதுக்கு பதிலா மிஷினை வச்சு வேலையை முடிச்சு விட்டா 1 ரூபா 2 ரூபா நம்ம கையில கிடைக்கும். நானும் வீட்டுல இருந்து புறப்பட்டதும் மிஷினை வச்சு அறுத்துப்படலாம்னு தான் நினைச்சேன். வழியிலேயே ஆளுவை வேலை இல்லாம என்ன செய்யறதுன்னு தெரியாம டீ கடையில புலம்பிட்டு இருந்தாங்க. அதான் கையோட சரி வாங்கன்னு கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். பாரியா வேலை இல்லாம பொம்பளை அளவு கூட அறுப்பறுக்க வந்து விட்டாங்க பாரு. தையில இருந்து பங்குனி வரைக்கும் தான் ஏதோ வேலை நாள். அதையும் மிஷினை வச்சு பார்த்து போட்டா என்ன செய்யறது? நம்ம ஒரு குடும்பம் மட்டும் பொழைச்சா போதுமா? மற்றவங்களும் கஞ்சி குடிக்க வேணாமா? ஒரு வய மட்டும்தான் ஆளுவலை வச்சு அறுக்கிறேன். இந்த வயலுக்குள்ள மிஷின் வர முடியாது. அதனால சரி ஆளுவலை வச்சு அறுத்து வைக்கல கொஞ்சம் மாட்டுக்கு வச்சுக்கலான்னு பார்த்தேன். அப்பவும் செலவு நம்மளுக்கு தானே. செலவுன்னு பார்த்தா விவசாயமே பண்ண முடியாது. நாம விவசாயம் பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டா செலவெல்லாம் பார்த்துதான் ஆகணும், கடனெல்லாம் வாங்கிதான் ஆகணும். இந்த வயல்ல அறுத்து முடிச்சாச்சு போல இருக்கு. நீ அந்தாண்ட பரமா போய் அந்த பக்கத்து வயல்ல காமிச்சு விட. நம்ம வயல்ல அறுத்து முடிக்கிற வரைக்கும் கூடவே இருப்பா. எனக்கு காலையில சாப்பிட்டுட்டு வராத ஒரு மாதிரி படப்படன்னு வருது.
என்ன சாப்பிட்டுட்டு வரலையா நீங்க? என்னண்ணே சாப்பிடாமலே அம்புட்டு நேரம் நிக்கிறீங்க? நீங்க போய் முதல்ல சாப்பிடுங்க. இல்லப்பா வயல அரைக்கையில எனக்கு பசி எடுக்கல, ஒண்ணும் செய்யல. படப்படனே வருதுங்கிறீங்க, அப்புறம் சாப்பிடணுங்கிறீங்க. என்னதான் ஒரு மாதிரி படப்படனே இருக்கு. அந்த வட்டம் புயலுக்கு ஏழுன்னு வந்தாலும் வெள்ளமா கொஞ்சம் நல்லா விளைஞ்சிருக்குன்ற சந்தோஷமா, இல்ல சாப்பிடலன்றது இதுவா என்னன்னு தெரியலையா? நான் அப்படி நிலப்பரமாவது போய் உட்காருங்க, பாத்துக்கிறேன். நானும் எம்பிட்டு நேரத்தை சும்மாவே நிக்கிறது. இந்த அறுத்து வச்சதுல நான் கட்டு கட்டி கொண்டு போய் கழுத்து மட்டில போட்டுட்டு வரேன். என்ன நீ அப்ப 2 பேரும் சேர்ந்து கட்டி கொண்டு போய் கழுத்து மட்டில போடலாம். நீ ஒத்தால தனியா வேலை பார்க்க வேண்டாம். உன்னைய வேலை பார்க்க சொல்லிட்டு நான் உட்காரதா? வேண்டாம் வேண்டாம். ஏனோ காலையில சாப்பிடலன்னு வேற சொல்ற. என்ன நீனு? போ அந்தாண்ட உட்காரு போ. அப்படி இல்லையா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா பசியும் தெரியாது ஒண்ணும் தெரியாது எனக்கு. இத்தனை நாள் சாப்பிடாம கடந்து வேலை பார்த்திருப்பான். வந்து எல்லாத்தையும் அள்ளி வை, கட்டி கொண்டு போய் கழுத்து மட்டில போடலாம். சரிண்ணா. ஆமா என்ன என்ன ஆச்சு? ஐயோ என்ன இது? நல்லா இருந்த மனுஷன் அப்படி மயக்கம் விழுந்து கிடக்குறாரு. என்ன? ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே. காலையில இருந்து சாப்பிடலன்னு வேற சொன்னாரு. ஐயோ ரொம்ப செட்டில தண்ணி வருது என்னன்னு கூட தெரியல. என்ன பண்றதுப்பா? ஐயோ வேலைக்கு வந்தவங்க யாரும் தண்ணி கண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்களா? ஏக்கா உங்க வாயை தத்த என் அண்ணனை கொஞ்சம் பாத்துட்டு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். என்னன்னு தெரியல மயக்கம் விழுந்துட்டாரு. என்ன என்ன